ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து அதர் லா அண்ட் தென் எல்எல்பி இது ரெண்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். நம்ம வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் நம்மளுக்கு பேசிக்கான நாலேஜ் அண்ட் தென் ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் இதெல்லாம் மட்டும் நம்ம படிச்சுட்டு நம்ம அதர் லா அண்ட் தென் எல்எல்பியை நம்ம கம்ப்ளீட்டான நாலேஜில் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லாவில் நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அது மார்க் ஸ்கோர் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். நான் அந்த பேட்டர்ன் வந்து நிறையா மாடல் டெஸ்ட்டு, ஆர்டிபி, எம்டிபி, பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ மேபி நிறைய சேனல்ஸில் இது போட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் என்னோட ஓனாக எடுத்து இந்த எல்லா வேலையும் பார்த்து அனலைஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து நான் கிரியேட் பண்ணேன். ஓகே, ஸோ இதில் இந்த ஏபிசிடி ஆர்டர் வேணால் மாறுமே தவிர பட் கம்பல்சரி அதில் அந்த கொஷின்ஸ் வந்து வருது. கண்டிப்பாக நான் வந்து செக் பண்ணிட்டேன், நிறைய கொஷின்ஸ் பேப்பர் வச்சு செக் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஸோ மொத்தம் நம்மளுக்கு 6 கொஷின்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ 1 2 3 4 5 ஸோ 6 கொஷின்ஸ். அந்த 6 கொஷின்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா அதர் லா கொஷின்ஸ் தான். அதர் லா கொஷின் மட்டுமே ஒரு கொஷின்லையுமே அதர் லா கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபேமாக இருக்கா, கம்பல்சரி கொஷினாக ஃபேமாக கேட்குறாங்க. அண்ட் தென் செகண்ட் கொஷினில் ஜிசிஏ ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் கேட்குறாங்க. அடுத்து கொஷின் நம்பர் 3ல் ஐஓஎஸ். இந்த ஆர்டர் வேணால் மாறுதே தவிர பட் ஒரு கொஷின்லையும் ஒரு மாடியூல் ஈச் மாடியூலாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 4ல் ஐஓஎஸ் அண்ட் தென் கொஷின் நம்பர் 5ல் பாருங்கள் ஜிசிஏ திரும்ப ஃபேமா. ஸோ அவங்க அந்த அதர் லாக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 2 கொஷின்ஸ் வந்து கேட்டுடுறாங்க அந்த லாஸ்ட் இருக்கிற 4 மார்க்ஸில். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா எல்எல்பி. நம்மளுக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னென்னா எல்எல்பி. ஸோ எல்எல்பி எய்தர் 4 or 5 மார்க்குக்கு கம்பல்சரி வந்துடுது. எல்எல்பி 4 or 5 மார்க் கண்டிப்பாக வந்துடுது. ஸோ இதில் நீங்களே பாருங்கள் இதில் வந்து எது அதிகமாக இருக்குன்னு. கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் ஈஸியான சாப்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. லைக் டிக்ளரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், அதெல்லாம் சிஎஸ்ஆர் இதிலே வந்து இந்த மாதிரி சம்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸு. மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அந்த ப்ராக்ஸி கால்குலேஷன், அந்த கோரம் கால்குலேஷன், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு ஓவராலாக கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு பேசிக் நாலேஜும் இருக்கும். நம்ம அதர் லாலையும் எல்எல்பிலையும் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கம்பெனிஸ் ஆக்டில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதில் இருக்க பேசிக் நாலேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து இதில் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, இதிலே நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் மார்க் வந்து வருது. ஸோ இது வந்து நான் எழுதியிருக்கிறது ஒன்லி டிஸ்கிரிப்டிவ், அதாவது டிஸ்கிரிப்டிவ் பார்ட் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்எல்பி அதில் கன்ஃபார்மாக ஒரு கேஸ் ஸ்டடி கேட்டிருக்காங்க, கேஸ் சினரியோ கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மாடல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எம்டிபியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி எல்எல்பிலேருந்து ஒரு கேஸ் சினரியோ வந்து வருது எம்சிக்யூ பர்பஸில். ஸோ அதர்லாலேருந்து ஒன்று கேட்குறாங்க, எல்எல்பிலேருந்து ஒன்று கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எம்சிக்யூலேயும் கொஞ்சம் கவர் ஆகுது அண்ட் தென் டிஸ்கிரிப்டிவ்லேயும் கொஞ்சம் கவர் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அதர்லா எல்எல்பி இட்ஸ் எனஃப் டு பாஸ் தானே. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து எல்எல்பி அண்ட் அதர் லா இது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜில் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபன்னோட அதில் நிறைய லாட்டின் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ டோன்ட் சி ஜஸ்ட் செக் அவுட். ஓகே, ஸோ அடுத்து வந்து நான் இமீடியட்டாக நாளைக்கு டுமாரோ நான் என்ன பண்ணிடுவேன்னா எல்எல்பி வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அதையும் வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவ் பார்ட் மட்டுமே இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் நம்ம எவ்வளோ கம்மியாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு கொஷினுக்கு இந்த 4 மார்க் கொஷினுக்கு 2 மார்க் அவங்க போட்டிருந்தா கூட நம்ம கம்பெனிஸ் ஆக்டில் ஏதோ நம்ம அட்டன் பண்ணுறப்போ நம்மளுக்கு 1 or 2 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய பேசிஸ் நாலேஜ் வச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்சிக்யூவும் போய் எல்எல்பிலையும் அதர்லாலையும் 2 எம்சிக்யூவும் நம்ம அட்டன் பண்ணிடுவோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது கம்பெனிஸ் ஆக்டில் வரப்போகுது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஏதாவது 1 or 2 கொஷின்ஸ் வரது ஆன்சர் கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதர்லா அண்ட் எல்எல்பியில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா. ஓகே, ஸோ இந்த 5 கொஷின்ஸ், அதாவது இந்த 6 கொஷினில் நம்ம ஒரு கொஷின் தான் லீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கொஷின் நம்ம 2nd or 3rd தான் சூஸ் பண்ணணும். ஓகே, கைஸ், இங்கே பாருங்கள், இது எல்லாமே அதர்லா கவரான கொஷின் கரெக்டாக. இதில் வந்து அதர்லா இருக்குது, அதாவது எல்எல்பி அதர்லா, இதுலேயும் எல்எல்பி அதர்லா இருக்குது, இதில் ஃபேமா இருக்குது, இதுலேயும் ஃபேமா இருக்குது. இந்த ஜிசிஏ அண்ட் ஐஓஎஸ் இது ரெண்டில் தான் நம்ம வந்து இப்போ சாய்ஸை வந்து லீவ் பண்ண போகிறோம். இதெல்லாம் கன்ஃபார்மாக நம்ம அட்டன் பண்ண போகிற கொஷின். இப்போவே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 2 கொஷினில் தான் நம்ம வந்து சாய்ஸை விட போகிறோம். ஸோ இந்த 2 கொஷினில் இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் உங்களுக்கு நல்லா தெரியுதா இல்லை இன்டர்பிரிட்டேஷன் நல்லா தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 கொஷினில் மெஜாரிட்டி ஆஃப் த சாய்ஸ் உங்களுக்கு எது தெரியுதோ, கம்பெனிஸ் ஆக்டாக இருக்கட்டும் இல்லை அதர்லாவும் இருக்கட்டும், இது ரெண்டில் உங்களுக்கு மெஜாரிட்டி எது தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து சாய்ஸில் விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ இதுலேயும் நம்ம ஃபெமா அட்டன் பண்ணிடுவோம். ஸோ ஃபெமாவில் நிறைய கால்குலேஷன்ஸ், அந்த கமிஷன் ரிலேட்டடாக, டொனேஷன் ரிலேட்டடாக இது எல்லாமே இருக்கும். நான் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக அந்த சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கான ஃபார்மேட்டு எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் யூ கேன் செக் அவுட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதரில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஃபுல்ஃபில்லாக அதை சாட்டிஸ்ஃபையாக படிங்க. அண்ட் தென் எல்எல்பி நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன், அதையும் வந்து படிங்க. ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ. அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப்.